இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 18வது வசனம். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை மட்டும் தீர்ந்துட்டா என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தைக்குள்ளே சிக்கி கொள்வது மிக மிக எளிது. இது ஒரு பொறியில் சிக்கி கொள்றதுக்கு சமம். எனக்கு புது வேலை அல்லது ஒரு புது வீடு மட்டும் கிடைச்சிட்டா போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு முன்னாடி தேவன் நம்மளை மாற்றுகிறாரு. இதை என் வாழ்க்கையில் பெரும்பாலான சூழ்நிலைகளில் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலை மட்டும் மாறிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முதல்ல உங்கள் எண்ணம் மாறணும் அப்படிங்கிறது தான் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. இது மட்டும் நடந்தால் போதும், அது மட்டும் நடந்தால் போதும்னு நீங்கள் சிந்தித்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தையை அப்படியே மாற்ற வேண்டிய நேரம் இது. எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய சிந்தையை வழி நடத்தும்படி இடம் கொடுக்காதீங்க. அது நீங்கள் எப்படி மற்றவங்களை நடத்தணும் அப்படிங்கிறத பாதிக்கும்படி அனுமதிக்காதீங்க. மாறாக தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்க. காரணம், அவர் உங்களை குறித்து பெரிய காரியங்களை திட்டமிட்டிருக்கிறாரு. அவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கேயே வளர ஆரம்பிங்க. தேவன் உங்களுடைய கரத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கொண்டு செயல்பட ஆரம்பிங்க. உங்களிடத்தில் என்ன இல்லை அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தாமல் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிங்க. அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற மகத்தான திட்டத்தை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் காண்பிக்கிற நல் தயவுக்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய சிந்தை அப்படியே உமக்கு நேராக திருப்பும்படி தீர்மானிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கரங்களில் நீர் என்ன கொடுத்துருக்கிறீரோ அவற்றின் மீது எங்கள் கவனத்தை நாங்கள் பதிக்கிறோம் அப்பா. நீங்கள் உண்மை உள்ளவர், எங்களுக்குன்னு நீர் ஒரு நல்ல திட்டத்தை வச்சுருக்கீங்கிறத அறிந்தவங்களாக இருக்கிறோம். நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழும்படி எங்களுக்கு கிருபையாய் உதவுங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. தேவனை உங்களுடைய எண்ணங்களால் மட்டுப்படுத்தாதீங்க. தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கும்போது எனக்கு இது மட்டும் போதும், இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையை விட்டு நீங்கினா போதும், ஒரு வீடு மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் எண்ணங்களால் அவருடைய திட்டங்களை மட்டுப்படுத்தாதீங்க. நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. அப்படியே அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாததாக இருக்கும். அதனால் உங்கள் இருதயங்களை இன்றைக்கு மாற்றுங்க. தேவனுக்கு நேராக அவர்கிட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பழகுங்க. எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுசாக அவர் கரத்தில் கொடுத்துட்டு அவர் வழி நடத்துதலில் நீங்கள் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமாக 100% நீங்கள் வெற்றியை மாத்திரம்தான் அனுபவிப்பீங்க. ஏன்னா பேதுரு அவரை நம்பி அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியில் நடந்ததுனால அவன் மூழ்க ஆரம்பிக்கும்போது குனிஞ்சி கரங்களை நீட்டி அவனை தூக்கி விட்டார். அவரை நம்பி வந்த யாரையுமே அவர் ஒரு நாளும் கைவிட்டதா நாம் பார்த்ததே இல்லை. வேதத்துலேயும் அத்தனை பேரை பார்க்குறோம். அவர்கிட்ட வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்குனார், பேய்களை பிசாசுகளை விரட்டினார், அவங்க இருதயத்தில் சமாதானத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் முழுசாக அவரை நம்பி அவர்கிட்ட வந்திருக்கிறோம். அதி நிச்சயமாக அவர் அதே நன்மையை நமக்கும் செய்ய தயாராக இருக்கிறாரு. இன்றைக்கு அவர்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுக்கும்போது என் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம் கவலைப்படாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த காரியத்தை நாம் எதிர்பாராத ஒரு வழியில் நமக்கு சுலபமாக தீர்த்து வெற்றியை தந்திருக்கிறாரு. அதே ரகசியத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையை குறித்து பயப்படுறீங்களோ அதை அவர் கரத்தில் கொடுங்க. முழுவதும் அவர்கிட்ட கொடுத்துட்டு
அந்த காரியத்தை குறித்து அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனையை, உங்கள் பாரங்களை வைத்திருக்கிறது சர்வ வல்ல தேவன்கிட்ட. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. கானா ஊரில் திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபடுது. அங்கே இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வேலைக்காரங்க கிட்ட அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சதுக்கப்புறம் அங்கே அந்த குறைவு நிறைவுபடும். இது வரைக்கும் இருந்த ரசத்தை காட்டிலும் அதிக சுவையான ரசம் உண்டாகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய காரியங்களையும் இயேசு கிறிஸ்து கிட்ட இதே மாதிரி ஒப்படைக்கணுங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம். நீங்கள் ஒப்படைச்சிட்டு உங்கள் சுய சிந்தையினால் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இந்த வழியில் பண்ணலாம், அந்த வழியில் பண்ணலாங்கிறத யோசிக்கிறத நிறுத்தி, என்னுடைய தேவன் எனக்காக இதை செய்து முடிப்பார், எனக்கு வெற்றியை தருவார், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் தூக்கி விடுவார், நான் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேங்கிறத மாத்திரம் சொல்லி தேவனை துதிச்சிட்டே இருங்க. இது யாருக்கோ தேவன் இன்றைக்கு பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க. அமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருடைய சர்வ வல்லமையை பாருங்கள், அவருடைய தயவு, அவருடைய கிருபையை நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும் பர்வதமாகி அவரை நோக்கி மாத்திரம் உங்களுடைய கண்களை, கரங்களை ஏறெடுங்க. உங்கள் எண்ணங்கள், இருதயங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் மாற்றப்படுவதாக. ஆமென். நீங்கள் உங்கள் லெவலுக்கு யோசிக்காதீங்க, அவர் லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளே தான் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறாரு. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் தகுதி என்ன, உங்கள் செயல்கள் என்ன, இதை குறித்து இல்லை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகிமையானவரோ அதன்படி தான் உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகுது. அமேன். அதனால் உங்களுடைய இருதயம் இன்றைக்கு மாற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் எண்ணங்களும் இப்பொழுது உயர்ந்த எண்ணங்களாக மாற்றப்படட்டும் ஏசப்பா. அமேன். உம்முடைய திட்டங்களை மட்டுப்படுத்தும்படி இல்லாதபடிக்கு அப்பா, அதுக்கு சப்போர்ட் பண்ணும்படி எங்கள் இருதயங்கள் இப்பொழுது மாற்றப்படட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அமேன். அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை அப்பா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்றுமில்லாமல் ஆகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. நோய்கள்லேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்குறீங்கப்பா, வழிகள்லேருந்து சுகத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா. புதிய வழிகளை உண்டு பண்ணுறீங்க, பொருளாதார பிரச்சனைகள் சரியாக மாறுகிறதுப்பா. அமேன். எல்லா விதமான கடன்களும் அடைக்கப்படுகிறது. பிள்ளைகள் அப்பா நல்ல வேலை, திருமணம் எல்லாம் வாய்க்க பண்ணுறீங்க ஏசப்பா. பிரிந்து போன கணவன் திரும்ப மீண்டும் வருகிறானப்பா. அதே அன்போடு அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி மனைவி கிட்ட வந்து சேருகிற நிலைமை அத்தனை குடும்பத்திலையும் உண்டாகணும் ஏசப்பா. திருமணத்துக்கு மீறின கள்ள உறவுகள் எல்லாம் தடுக்கப்படட்டும் ஏசப்பா. அமேன். நீங்கள் இணைத்து வைத்திருக்கிற திருமண வாழ்க்கையை பரிபூர்ண சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அனுபவிக்க வைங்க ஏசப்பா. அமேன். நீங்கள் கொடுத்துருக்கிற சுதந்திரமாகிய உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார்களாக, ஒளிவ மர கண்டுகளாக இருப்பார்களாக ஏசப்பா. எல்லா விதமான அடிமைத்தனங்கள்லேருந்தும் இன்றைக்கு விடுதலை செய்யுங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.